அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு எலுமிச்சம்பழத்தில் இந்த நம்பரை இப்படி எழுதி வையுங்கள், கட்டுக்கடங்காத அளவில் பணவரவு ஏற்படும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள், லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது பணத்தை ஈர்க்கக்கூடிய மிக மிக எளிமையான ஒரு தாந்திரிக முறை. இந்த மெத்தட்ல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த தாந்திரிகத்தை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளிலும் பொதுவாக பார்க்கக்கூடிய ஒரு விளக்கம். அனைத்து பணவசிய முறைகளிலும் சில பேர் கேட்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி, இந்த தாந்திரிகத்தை மட்டும் செஞ்சுட்டு வேற எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தால் பணம் வருமானு கேட்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா, பணத்தை ஈர்ப்பதற்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். உதாரணத்திற்கு, உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்காத வகையில ஒரு நல்ல இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம், அல்லது இன்னொரு பெரிய கம்பெனியில ஜாப் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு புதிய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அதன் மூலமாக அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தியாகும். வாரா கடன்கள் இருந்தால் வசூலாகும். உங்களுக்கு வரவேண்டிய பேமெண்ட் ஏதாவது நிலுவையில் இருந்துச்சுன்னா உடனடியாக கைக்கு வரும். மேலும் பணம் தொடர்பான அத்தனை விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படும். இப்ப நம்ம பார்த்தது சில உதாரணங்கள் மட்டும்தாங்க. உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப இந்த தாந்திரிகம் பணத்தை ஈர்ப்பதற்கான அத்தனை விதமான வாய்ப்புகளையும் வழங்கும். எல்லாமே பணவரவை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தாங்க. நம்ம எல்லார்கிட்டையுமே உழைப்பும் திறமையும் இருக்குங்க. ஆனால் அதை சரியான இடத்துல காட்டும் பொழுதுதான் அதற்கேற்ற பணமும் புகழும் நமக்கு கிடைக்கும். அந்த சரியான இடத்தை இது போன்ற தாந்திரிகங்கள் நமக்கு காட்டிக் கொடுக்கும். எந்த ஒரு பணவசிய முறையாக இருந்தாலும் நீங்க வேலைக்கே போக வேண்டாம், தானாகவே பணம் வரும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. சில பேர் இப்படி கேட்கறதுனால இந்த விளக்கத்தை நம்ம பார்த்தோம். அதே போல இதையெல்லாம் மூட நம்பிக்கைன்னு நினைக்கிறவங்களுக்கும் நம்ம எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரே பதில், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் மிகவும் எளிமையானது. ஆயிரக்கணக்கிலேயோ லட்சக்கணக்கிலேயோ பணத்தை செலவு செய்யும் தாந்திரிகங்கள் கிடையாதுங்க. அதே போல அதிக நேர விரயமும் ஆகாது. சிம்பிளா ஒரு விஷயத்தை செய்யறதன் மூலமாக பாசிட்டிவான மைண்ட் செட் நமக்கு கிரியேட் ஆகுதுன்னா அதற்கு பெயர் மூட நம்பிக்கை கிடையாதுங்க. நேர்மறையான மனதால் மட்டும்தான் பெருமளவு பணத்தை ஈர்க்க முடியும். மேலும் சித்தர்களும் மகான்களும் கொடுத்துட்டு போன முறைகள்ல எந்த விதமான போலித்தனமும் இருக்காது. முழு நம்பிக்கையோட இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். சரி, வாங்க இன்னைக்கு மெத்தடுக்குள்ள போகலாம். பொதுவாகவே தாந்திரீக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு எலுமிச்சம்பழம். தாந்திரிகத்துல ராஜகனி, வசியக்கனின்னு சொல்லப்படக்கூடியது இந்த எலுமிச்சம்பழம். பாசிட்டிவ் எனர்ஜி மற்றும் நெகட்டிவ் எனர்ஜின்னு ரெண்டுத்தையுமே ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த எலுமிச்சம்பழத்திற்கு உண்டு. கோவிலில் கொடுக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை பூஜை அறையில் வைப்பதோ அல்லது வீட்டு வாசற்படியில் கட்டுவதோ வழக்கம். சுவாமி பக்கத்தில் வைக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்திற்கு அந்த தெய்வத்தினுடைய சக்தியை பெறக்கூடிய ஆற்றல் இந்த எலுமிச்சம்பழம் உண்டு. அதே போல வீடுகள்ல இந்த எலுமிச்சம்பழத்தை திருஷ்டி கழிக்கவும் நம்ம பயன்படுத்துவோம். திருஷ்டி சுத்தும் பொழுது அந்த எலுமிச்சம்பழம் நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நெகட்டிவ் எனர்ஜி, அதாவது கண் திருஷ்டி போன்ற எதிர்மறையான ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் இந்த எலுமிச்சம்பழத்திற்கு உண்டு. ஸோ கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டவங்க செவ்வாய் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி உங்க தலைக்கு மேல அதை சுத்தி அம்மனுடைய சூலத்துல நீங்க சொருகிடுங்க. அம்மன் கோவில்களில் அம்மனுக்கு நேர் எதிரே வெளிப்புறத்துல ஒரு சூலம் வச்சிருப்பாங்க. அதுல இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்க சொருகிடுங்க. காலை அல்லது மாலை நேரத்துல இதை நீங்க செய்யலாம். வீட்டிலிருந்தே இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்க தலைக்கு மேல சுத்தி எடுத்துட்டு போகலாம். அல்லது கோவிலில் சூலத்திற்கு பக்கத்துல நின்னுட்டே கூட இதை நீங்க செய்யலாம்.
3 முறை நீங்க தலைக்கு மேல இந்த எலுமிச்சம்பழத்தை சுற்றி அதற்கு பிறகு சூளத்துல சொருகணும். சரிங்க. பணவரவிற்கு இந்த எலுமிச்சம்பழத்தை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, புள்ளிகள் இல்லாத நல்ல கனிந்திருக்கக்கூடிய ஒரு எலுமிச்சம்பழமாக பார்த்து நீங்க வாங்கிக்கணும். வெள்ளிக்கிழமை, அமாவாசை அல்லது பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் தாங்க இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்யணும். வெள்ளிக்கிழமைகள்ல செய்யறவங்க வளர்ப்பிறை, தேய்பிறை எல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். இந்த தாந்திரிகத்திற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. இப்ப நம்ம பார்த்த இந்த 3 நாட்கள்ல என்னைக்கு வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். அதே போல எந்த நேரத்துல வேணாலும் நீங்க செய்யலாம். குறிப்பிட்ட நேரத்துல தான் செய்யணும்னு கிடையாதுங்க. எலுமிச்சம்பழம் மட்டும் சுத்தமாக இருக்கணும், அதுதாங்க முக்கியம். அதே போல பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காயாக இருக்கக்கூடிய எலுமிச்சத்தை நம்ம பயன்படுத்த கூடாதுங்க. அந்த பழம் நல்லா கனிந்திருக்கணும், மஞ்சள் நிறத்துல இருக்கணும். இப்ப அந்த எலுமிச்சம்பழத்திற்கு மேல 7, 8, 6 இந்த நம்பரை நீங்க எழுதணும். ஒரு முறை நீங்க எழுதினாலே போதும். எலுமிச்சம்பழத்தினுடைய எந்த பக்கத்துல வேணாலும் இந்த நம்பரை நீங்க எழுதலாம். மொத்தத்தில் அந்த பழத்திற்கு மேல ஒரு முறை இந்த நம்பரை நம்ம எழுதணும். சோ எந்த டைரக்ஷன்ல வேணாலும் நீங்க எழுதலாம். எழுத வேண்டிய நிறம் என்னன்னு பார்த்தோம்னா சிவப்பு நிறம், ரெட் கலர்ல மட்டும் தாங்க எழுதணும். வேற எந்த ஒரு கலரையும் நம்ம பயன்படுத்த கூடாது. ரெட் கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க பயன்படுத்திக்கலாம். மோஸ்ட்லி எலுமிச்சம்பழத்திற்கு மேல கொஞ்சம் எண்ணெய் போல வழவழப்பு தன்மை இருக்கும். அதனால நீங்க ஸ்கெட்ச் பயன்படுத்தினீங்கன்னா கொஞ்சம் போல்டா, டார்க்கா நம்மால எழுத முடியும். ரெட் கலர்ல எழுதக்கூடிய மார்க்கர், ஸ்கெட்ச் அல்லது ஜெல் பென் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டார்க்கா இருக்கும். நீங்க எழுதக்கூடிய அந்த 786 நம்பர் கொஞ்சம் பளிச்சுன்னு போல்டா தெரியணும். நம்பரை எழுதினதற்கு பிறகு நீங்க எழுதி வச்சிருக்கும் அந்த நம்பர் இருக்கும் இடத்தை தவிர மற்ற இடங்கள்ல கொஞ்சம் புனுகை நீங்க தேய்க்கணும். புனுகு அப்படின்றது ஒரு விதமான வாசனை திரவியம். எல்லா நாட்டு மருந்து கடைகள் மற்றும் ஆன்லைன்ல கூட இந்த புனுகு கிடைக்கும். ஒரு லேகியம் பதத்துல இந்த புனுகு நமக்கு இருக்கும். ஒரிஜினல் புனுகு கிடைக்கிறது ரொம்பவுமே கஷ்டம். சோ தெரிந்த நாட்டு மருந்து கடைகள்ல கொஞ்சம் பிராண்டடா இருக்கக்கூடிய புனுகாக கேட்டு வாங்குங்க. அதுல கொஞ்சமாவது புனுகு ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த புனுகிற்கு வசிய சக்தி அதிகம். ஜனவசியம், பணவசியம் மற்றும் தெய்வ வசியம்னு அனைத்தையுமே வசியம் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த புனுகிற்கு இருக்கு. புனுகினுடைய ஆற்றலை பற்றி இன்னொரு வீடியோல நம்ம டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். சோ நீங்க 786 நம்பர் எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த எலுமிச்சம்பழத்துல நம்பர் எழுதியிருக்கும் இடத்தை தவிர்த்து மற்ற இடங்கள்ல இந்த புனுகை லைட்டா நீங்க அப்ளை பண்ணுங்க. புனுகை நீங்க தேய்ச்சதற்கு பிறகு அந்த எலுமிச்சம்பழத்தை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர் அல்லது கல்லா பெட்டியில போட்டு வைங்க. அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். இதை நீங்க செஞ்சு வச்ச அடுத்த சில தினங்களிலேயே பார்த்தீங்கன்னா பணவரவில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அந்த எலுமிச்சம்பழம் காய்ந்தால் அது நல்ல விஷயம். எதிர்மறையான ஆற்றல்கள் அவ்வளவாக இல்லைன்னு அர்த்தம். அதற்கு பதிலாக அந்த எலுமிச்சம்பழம் அழுகிவிட்டால் கொஞ்சம் எதிர்மறையான ஆற்றல் இருப்பதாக அர்த்தம். இருந்தாலும் நீங்க பயப்பட வேண்டாம். எலுமிச்சம்பழம் அழுக ஆரம்பித்தால் அதை உடனே நீங்க தூக்கி போட்டுடணும். திரும்பவும் அமாவாசை, பௌர்ணமி அல்லது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதே போல நீங்க செஞ்சு வச்சிருங்க. அழுகிய பழத்தை குப்பையில நீங்க தூக்கி போட்டுருங்க. எத்தனை முறை அழுகினாலும் அதை நீங்க குப்பையில தாங்க தூக்கி போட்டுறணும். எந்த நாள், எந்த கிழமை வேணாலும் அதை நீங்க போடலாம். அழுகுவதற்கு பதிலாக அந்த எலுமிச்சம்பழம் காய்ந்து விட்டால் அதை நீங்க எடுக்க வேண்டாம். 2 வாரத்திற்கு அது அப்படியே இருக்கட்டும். 2 வாரத்திற்கு ஒரு முறை இதை நீங்க மாற்றினால் போதும். வெள்ளிக்கிழமை, அமாவாசை அல்லது பௌர்ணமி நாட்களில் மட்டும் தாங்க இதை நீங்க மாற்றணும். மாற்றும் பொழுது காய்ந்து போன அந்த எலுமிச்சம்பழத்தை கால்படாத இடமாக பார்த்து போட்டுருங்க. செடிகள், புதர்களுக்கு பக்கத்துல போடலாம். அல்லது வீட்டு பக்கத்துல ஏரிகள், கிணறு, குளங்கள், ஆறுகள், கடல் போன்ற நீர்நிலைகள் இருந்தால் அங்கேயும் நீங்க போடலாம். குறைந்தபட்சம் 3 மாதங்களுக்கு இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க. பணவரவில் அசுர வளர்ச்சி ஏற்படுவது உறுதி. ஒன் டைம் நீங்க புனுகு வாங்கிட்டீங்கன்னா அதையே நீங்க சில முறைகள் பயன்படுத்திக்கலாம். ஒவ்வொரு முறையும் புதியதாக புனுகு வாங்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அது காலியாகும் வரை அதையே நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த தாந்திரிகத்தை ஆண்கள், பெண்கள் 2 பேருமே செய்யலாம். இதற்கு நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பெண்கள் தீட்டு நேரத்திலும் இதை நீங்க செய்யலாம். அசைவம் சாப்பிட்டிருந்தீங்கனாலும் பிரச்சனை கிடையாதுங்க. நான்வெஜ் நீங்க சாப்பிட்டதற்கு பிறகும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம்.
மிகவும் எளிமையான பணவசிய தாந்திரிகம் இது. ஸோ நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் யாருமே இதை தவற விடாதீங்க. இப்போ நம்ம பார்த்ததை போல கரெக்டாக நீங்கள் செஞ்சு பாருங்க, இமீடியட்டாக உங்களுக்கு பலன்கள் தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.